ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொன்ன அளவுகள் வச்சு கரெக்டாக அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சதும் எண்ணெய் ஊற்றி ஆல் ஸ்பைசஸ் போட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாக வதக்குனா கசப்பாயிரும் பிரியாணி. ஏன்னா ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதும் பச்சை வாசம் போனதும் புதினா கொத்தமல்லி போட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் அது வதங்கிறதுக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. காரத்துக்கு இது மட்டும்தான். லைட்டாக மஞ்சத்தூள். கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, பாப்பாவுக்கு பிடிக்காதுன்றதால. இந்த அளவுக்கு வதங்கினதும் பாருங்கள், தயிர் தேவையான அளவு தான். நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு மறுபடியும் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். இடையில கலக்கிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எண்ணெய் மிதக்குது. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோமோ அந்த எண்ணெய் எல்லாம் மிதங்கி வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் 3 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன். ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்ததும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு கொதிச்சா போதுமானது. பாருங்கள், கொதி வந்துடுச்சு. ஏற்கனவே 1.5 டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் கழுவி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி 2 விசில் வரணும். 2 விசில் வந்தாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வேறு லெவலில் வந்திருக்கா. செம்ம சூப்பர் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.